வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு நாகேந்திரன் ஹனிமூன் அப்படின்றது. இது ஒரு பக்கவான காமெடி வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. அப்படி இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 1978ல நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் யாருக்கோ பயந்து வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு தப்பிச்சிடுறாங்க போல. ஒன்னால் தான்டா இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதுக்கு இவரோட ஃப்ரெண்டு சோமன் இருக்கார்ல, நீ வெளிநாட்டுக்கு போகணுமா போக தேவையில்லையா, வெளிநாட்டுக்கு போனோம்னா இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும், நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரிலாம் இவரோட மனசை மாத்துறாரு. இங்கதான் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அம்மா காலையில சீக்கிரமா எந்திரிச்சிடுறாங்க. வேலைக்கு போன போல இவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்ப லேட்டா தான் ஹீரோ கண்மூடிக்கிறாரு. அம்மா ரெடி பண்ணி வச்சிருக்க சாப்பாடெல்லாம் பாக்குறாரு. இதெல்லாம் சாப்பிட தேவையில்ல, நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அம்மா நிறைய கோழி எல்லாம் வளர்க்குறாங்க, அது முட்டை போட்டிருக்கிறத பாக்குறாரு. இந்த முட்டையை வச்சு இன்னைக்கு நாள ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹோட்டலுக்கு வந்து முட்டையை தந்து அதுக்கு பதிலா சாப்பாடு கேட்கிறாரு. சரி உட்காரு, 3 தோசை வேணா தரேன் அப்படின்ற மாதிரி ஹோட்டல் ஓனரும் 3 தோசை தந்துடுறாரு. இப்ப ஊர் தலைவரோட பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. அம்மா கூட கடைக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே அந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அந்த பொண்ணை பாக்குறாரு. மேற்கொண்டு சாப்பிடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு சோமன் இந்த இடத்துக்கு வராரு. சோமன் இருக்காரு பாத்தீங்களா, பார்ட் டைமா டிராமாலாம் நடிப்பாரு. அதே சமயம் கிடைக்கிற எல்லா வேலையும் பண்ணுவாரு. கல்யாணத்துக்கான புரோக்கர் வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு. கல்யாண விஷயமா ஒரு வீட்டுல பேசுறதுக்கு போனோம் வான்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாரு. நாலாம் வரலன்ற மாதிரி ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீட்டுல கறி சோறு போடுறாங்க, வரியான்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோவை எப்படி பேசினா கவர் பண்ணலாம் அப்படின்றது சோமனுக்கு நல்லாவே தெரியுது. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க. எதிர ஜானகின்றவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஜானகியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட முறை பொண்ணா இருப்பாங்க. ஹீரோ இருக்காருல, வண்டியை நிறுத்தாத, நீ பாட்டுக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா சோமன் என்ன பண்றாருன்னா வேணும்ட்டே சைக்கிள் அந்த இடத்துல நிறுத்திடுறாரு. ஜானகியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் போல. அத்தை என்ன சொன்னாங்கன்னா சீக்கிரமா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க. அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என் அம்மா முடிவு பண்ணா போதுமா, நான் முடிவு பண்ணோம், எனக்கு கல்யாணத்துல விருப்பம் கிடையாது, கண்டிப்பா உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை ஏத்துக்க முடியாம ஜானகி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்டா அந்த பொண்ணை அள வச்சு அப்படின்ற மாதிரி சோமனும் இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவும் சோமனும் நைட்டு நேரம் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச சோமன் இருக்காரு பாத்தீங்களா, கையில பார்சல் எல்லாம் வாங்கிக்கிறாரு. சரோஜாக்கு தானே வாங்கியிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. சோமனும் ஆமான்னு சொல்லிட்டாரு. சரோஜா யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு விலை மதுவா இருப்பாங்க. என்னதான் அவங்க விலை மதுவா இருந்தாலும் செட்டியார்னு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் மத்தவங்க கூட எல்லாம் நீ ஒன்னா இருக்க கூடாது, என் கூட மட்டும் தான் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால செட்டியார் வந்துட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. செட்டியார் வந்தா சிக்னல் கொடு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட வீட்டுக்கு போறாரு. இப்ப சோமன் இருக்காருல, அவங்களுக்கு வாங்கின சாப்பாடெல்லாம் தந்துடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்குள்ள சந்தோஷமாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, எதுக்காக ஜானகி அள வச்சு அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, கல்யாணம் பண்ணா ஒய்ஃபை பாத்துக்கணும், நீ தான் வேலை வெட்டிக்கு போகாம இருக்கல்ல, எங்க ஒய்ஃபை பாத்துக்க போற அப்படின்ற மாதிரி அம்மா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசா இவர் காது கொடுத்து கேட்க மாட்டாரு. இப்ப ஹோட்டல்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ் வந்து தட்டி எழுப்புறாங்க. இவருமே போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா ஷாக் ஆகி முடிக்கிறாரு. பார்த்தா இவரோட ஃப்ரெண்டு சோமன் தான் போலீஸ் ட்ரெஸ்ல வந்திருக்காரு. இன்னைக்கு டிராமால நான் போலீஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. டிராமா ட்ரூப்பை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ கிட்ட சோமன் இருக்காருல, நம்ம ஃப்ரெண்டு குவைத்துக்கு போனான்ல, அவன் திரும்பி வந்துட்டான், வர வழியில தான் அவனை பார்த்தேன், நைட்டு சரக்கடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான், 2 பேரும் போயிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. நைட்டு நேரம் 3 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காங்க. குவைத்துக்கு போன ஃப்ரெண்டு இருக்காரு பாத்தீங்களா, ஆளே மாறிடுறாரு. பயங்கரமா சம்பாரிச்சுட்டு வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஹீரோவும் அந்த மாதிரி ஃபாரினுக்கு போனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கல்யாணம் பண்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வரவே செஞ்சேன், ஊர் தலைவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் யாருக்கும் தரமாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சோமன் இருக்காருல, கண்டிப்பா உனக்கு தருவாரு, நீ நல்லா சம்பாதிக்கிறேன்னு அவருக்கு தெரியும், நான் பேசி வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சரோஜா கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ கூட தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ தான் வெளியே பாதுகாக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த நபர் இருக்காருல, சரோஜா கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து செட்டியாரோட கார் அந்த வழியா வருது. இத பாக்குற ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டது. ஹீரோவும் பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப செட்டியார் இருக்காருல, அசிஸ்டன்ட்டை விட்டு கூட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் வேகமா வந்து கதவை தட்டிட்டு இருக்கான். உள்ள இருக்க இவங்க 2 பேருக்குமே செம்மையா பயம் வந்துருது. அசிஸ்டன்ட்டும் வெளியே இருக்க செருப்பை பாத்துறான். உள்ள வேற எவனோ இருக்கான்ற மாதிரி செட்டியார் கிட்ட சொல்லிடுறான். செட்டியாரும் கோவப்படுறாரு. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 பக்கமா கவர் பண்ணிடுறாங்க.
இப்ப உள்ள மாட்டிட்டு இருக்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் மானமே போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பயந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்காருல, ஒரு பாட்டில தூக்கி கார்ல அடிச்சிடுறாரு. கார் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருது. இதனால அந்த செட்டியாரும் அசிஸ்டன்ட்டும் காரை பாக்குறதுக்காக வராங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி ஹீரோவும் கதவு கிட்ட வந்துடுறாரு. வெளியே வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோ தான் கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு வெளியே வந்துடுறாரு. ஹீரோவும் அவரோட கையை பிடிச்சி வேகமா இங்க இருந்து இழுத்துட்டு ஓடிடுறாரு. நல்லபடியா இவங்க 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. நீ மட்டும் இந்த விஷயத்த பண்ணலன்னு வச்சுக்கோயேன், என்னோட மானமே போயிருக்கும். என் மானத்தை நீ காப்பாத்திட்ட. உனக்கு நான் ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ இருக்கார்ல, உன்ன மாதிரி நானும் குவைத்துக்கு போனோம், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த ஃப்ரெண்டு ஊர் தலைவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அதே மாதிரி ஊர் தலைவரோட பொண்ணை நல்லபடியா கல்யாணம் முடிச்சிடுறாரு. இப்ப நைட்டு இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் நான் குவைத்துக்கு போக போறது இல்ல, இங்கேயே பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. பிசினஸ் பண்றதுக்கு காசு இருக்கான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. என்கிட்ட காசு இல்ல, அதான் அவ வரதட்சணையோட வந்திருக்கால, அது மூலியமா நான் ஈஸியா கடையை நடத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் தான் குவைத்துக்கு போறத பத்தி கேக்குறாரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் மட்டும் ரெடி பண்ணு, நான் அனுப்புற வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு காசான்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. சரி அம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட வந்து கேக்குறாரு. எது 15,000 ரூபாயா? உனக்கெல்லாம் சோறு போடுறதே அதிகம், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி கண்ட மேனிக்கை கத்துறாங்க. சோமன் தானே இவருக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு. சோமன் கிட்ட உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேக்குறாரு. என்கிட்ட எல்லாம் எவ்வளோடா காசு இருக்க போது, நான் கிடைக்கிற எல்லா வேலையும் தான் பாக்குறேன், ஆனா கையில சுத்தமா காசு நிக்க மாட்டேங்குது. நீ ஒரு கல்யாணம் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. கல்யாணமா? வெளிநாட்டுக்கு போறதா என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதுக்கு தாண்டா நானும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். உன் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணா கொஞ்சம் வரதட்சணையா காசு கிடைக்கும்ல, கூட கொஞ்சம் சேர்த்து நீ வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் மாமா கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல, தரவும் மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. உன் அம்மா மூலியமா வரதட்சணையை பத்தி நான் பேசிக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேர் வீட்லயும் பேசி கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க கழுத்துல தாலியெல்லாம் கட்டிடுறாரு. ஜானகியும் ரொம்ப சந்தோஷமா இவரை கல்யாணம் முடிச்சிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வரதட்சணையா அவங்க எதுவுமே எடுத்துட்டு வரலன்னு தெரிய வருது. இதனால அம்மா மேலதான் பயங்கரமா கோவப்படுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர பொண்ணை நீ தான் கவனிச்சுக்கணும், அந்த பொண்ணு கிட்ட இருந்து காசை எதிர்பார்த்துட்டு இருக்கியா, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. இவரும் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. சோமன் பெயிண்டிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் கோவமா அந்த இடத்துக்கு வந்து சோமன் அடிக்கிறாரு. இப்ப எதுக்காக என்ன அடிக்கிற அப்படின்ற மாதிரி சோமன் கேட்கிறாரு. உன் பேச்சு கேட்டுதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், இப்ப பாரு வரதட்சணையா எனக்கு எந்த காசுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு கோவப்பட்டு என்ன ஆக போகுது, உன் அம்மா பேச்சு கேட்டுதான் நான் ஏமாந்துட்டேன், கவலைப்படாத, வேற ஏதாவது பண்ணுவோம், இப்ப ரிலாக்ஸா வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோவோட அம்மாவும் ஜானகியும் பேசிட்டு இருக்காங்க. ஜானகி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அப்பா கிட்ட பெருசா காசு இல்ல, ஆனா மாமாக்கு காசு தேவைன்னா கொஞ்சமாவது பேசி காசை வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் அண்ணன் கிட்ட காசு இல்லன்றது எனக்கும் தெரியுமா, எனக்கு நீ வீட்டுக்கு வந்தாலே போதும் தான் தோணுச்சு, எந்த வேலையும் போகாம சும்மாவே சுத்திட்டு இருக்கான், இவனை மாத்தணும்னா கல்யாணம் முடிச்சாதான் சரிப்பட்டு வரோன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்தை முடிச்சேன், நீ கவலைப்படாத, உன் வழிக்கு அவனை கொண்டு வரதுக்கான வேலையெல்லாம் நான் பாக்குறேன், அப்படி கூட அவன் வழிக்கு வரலன்னு வச்சுக்கோ, அவனுக்கு மந்திரம் கிந்திரம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வெளிய இருந்து கேட்டுட்டு இருக்காருல, செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கீங்களான்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப சோமன் கிட்ட வேற ஊரை சேர்ந்த புரோக்கர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. லில்லின்ற ஒரு பொண்ணுக்காக ஏகப்பட்ட மாப்பிளைய பார்த்திருப்பாரு. எல்லாருமே அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் வரைக்கும் வந்து கூட பல வாட்டி நின்னு போயிருக்கோம். அந்த மாதிரிதான் இப்பயும் ஒரு மாப்பிளை கடைசி நேரத்துல கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அவசரமா எனக்கு மாப்பிளை தேவை, நீங்க தான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சோமன் சொல்லி அனுப்பி விட்டுறாரு. நம்ம லிஸ்ட்ல இருக்க ஏதாவது மாப்பிளை செட் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவும் சோமனை பாக்குறதுக்காக வராரு. இவன் கரெக்டா இருப்பானே அப்படின்ற மாதிரி சோமன் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. ஹீரோவும் பார்த்த விஷயத்த பத்தி எல்லாம் சோமன் கிட்ட சொல்லிட்டாரு. ஓஹோ, அம்மாவும் ஒய்ஃபும் இவ்வளவு பிளான் போட்டுட்டு இருக்காங்களா, இதுக்கப்புறம் நம்பி இந்த ஊர்ல நீ இருக்கிறது கஷ்டம், ஏன்னா சாப்பாட்டுல கூட உனக்கு கலந்து தந்து உன்னை வசியம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சோமன் சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும், ஊரை விட்டா போக முடியும்ன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஆமா, நம்ம 2 பேருமே ஊரை விட்டு போக போறோம், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நானும் ஊரை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன், நான் சொல்ற மாதிரி கேளு, காசை ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப சோமன் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுல இருக்க இவரோட பெட்டி எடுத்துட்டு சோமன் கூட இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஜோசப்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் லில்லியோட அண்ணனா இருப்பாரு. தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஜோசப்போட அப்பாவும் ஜோசப்ப போட்டு பயங்கரமா திட்டுறாரு. உன் தங்கச்சிக்கு 38 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. இதனால ஜோசப் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவளுக்கு இருக்க பிரச்சனையை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அதனாலதான் எந்த மாப்பிளையும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி காரணம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சொத்துல ஒரு பைசா உனக்கு எழுதி வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் சர்ச்சுக்கு எழுதி வச்சிருவான்னு சொல்லிட்டாரு. என்ன பெருசு இப்படி சொல்லுது அப்படின்ற மாதிரி ஜோசப்பும் ஷாக் ஆகுறாரு. எப்படியாவது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறாரு.
தங்கச்சி இருக்காங்கல்ல, சாப்பாடு வேணான்ற மாதிரி தூக்கி தூக்கி எறிறாங்க. இத பத்திலாம் வேலைக்காரங்க இவர்கிட்ட சொல்றாங்க. இப்ப ஜோசப்பும் கதவை தரன்னு சொல்லிட்டாரு. திறக்க மாட்டேன், இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி லில்லி சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு தரமா, உனக்காக புதுசா ஒரு மாப்பிளைய பாத்திருக்கேன், அவருக்கு எல்லாம் ஓகேவா, நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப லில்லியும் கண்ணீர்லாம் தொடச்சிடுறாங்க. இப்ப தலைலாம் வாரிட்டு கதவை திறக்கிறாங்க. உண்மையதான் சொல்றியான்னு அண்ணன் கிட்ட கேக்குறாங்க. அண்ணனும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சோமன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை தான் மாப்பிள்ளன்ற மாதிரி அந்த புரோக்கர் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோக்கு வேற ஒரு பேர் கொடுத்துறாரு. இப்ப ஜோசப் வீட்ல பேசுறதுக்காக இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. ஜோசப் இருக்காருல, ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் கேக்குறாரு. சோமன் என்ன சொல்றாருன்னா, நிலச்சரிவு ஏற்பட்டு ஃபேமிலி எல்லாம் இறந்து போயிட்டாங்க, இவன் மட்டும் தனியா தான் இருக்கான், ஒரு இடத்துல கணக்கு எழுதுற வேலை பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, மாப்பிள்ள பொண்ணு தனியா பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, கொஞ்சம் வித்தியாசமா தான் பேசுறாங்க. அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இவருக்கு ஓரளவுக்கு புரியுது. ஏன்னா கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசுறாங்க, அதுக்கப்புறம் முறைச்சு பேசுறாங்க. என்ன மாத்தி மாத்தி பேசுறா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப டக்குன்னு ஒரு கொய்யாக்கை எடுத்து சாப்பிடுறாங்க. நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட தராங்க. இவர் சாப்பிட வேணான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அதட்டி சொல்றாங்க. இவர் பயத்துல சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் சோமன் கிட்ட இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ என்ன சேர்ந்தா வாழ போற, வரதட்சணை காசு வந்தோன்னா இங்க இருந்து கிளம்பிடலாம், எவ்வளவு காசு தேரும் தெரியல, எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேருக்கும் சர்ச்சில் வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் லில்லியோட அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு, லில்லிய ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவரும் ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்காம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கூட லில்லி கொஞ்சம் வித்தியாசமா தான் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன மாதிரி பதில் சொல்றதுனே தெரிய மாட்டேங்குது. இப்ப லில்லி இருக்காங்கல்ல, இந்தாங்க சரக்க குடிங்கன்ற மாதிரி தராங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. குடிங்கன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி குடிக்க வைக்கிறாங்க. இப்ப லைட் ஆஃப் பண்றதுக்காக போறாங்க. உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. பரவாயில்ல, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வேகமா வந்து இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இவர் நடக்கூடாதுன்னு நினைச்சார்ல, அந்த விஷயம் நடந்துருது. இப்ப ஜோசப்பும் இவருக்கு சொந்தமான தோட்டத்தெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் போலீஸ் வேலை தான் பாக்குறாரு. அதை தாண்டி இந்த தோட்டத்தை பராமரிக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல பெருசா இவருக்கு விருப்பமே கிடையாது. ஃபேமிலியை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போனோன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா என்னோட அப்பா தான் போக விடாம பாத்துக்கிட்டாரு. இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, தோட்ட வேலையெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, நான் சீக்கிரமா கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரி சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு. இப்ப ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக சோமன் வந்திருக்காரு. அப்ப காஃபி கொடுக்கறதுக்காக லில்லி வராங்க. கொஞ்சம் வித்தியாசமாலாம் நடந்துட்டு போறாங்க. இவகிட்ட மாட்டிட்டு நான் முழிச்சிட்டு இருக்கேன்டா, சீக்கிரமா காப்பாத்து அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சோமன் கிட்ட சொல்லிட்டாரு. உடனே இங்க இருந்து கிளம்புனா டவுட் வந்துரும், நீ ஒரு வாரம் மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இரு, நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னை இங்க இருந்து கூட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஒரு வாரம் ஆயிருது. ஹீரோவோட மாமா இறந்து போயிட்டதா இவங்க ஒரு டிராமா பண்றாங்க. இந்த கேப்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காசா எவ்வளவு பெரட்ட முடியுமோ அதெல்லாம் பெரட்டி வச்சுக்கிறாரு. இப்ப கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. என்னை விட்டு போக போறீங்களா, நானும் வரேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு நீ இப்ப வரது சரியில்லை, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக முத்தம் கொடுக்கறாரு. முத்தம் கொடுத்தோன்னா இவங்களும் சந்தோஷமா மாறிடுறாங்க. சரி போயிட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. அண்ணனும் நீங்க வந்தாதான் நான் கிளம்பணும், சீக்கிரமா வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப சோமனும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி வேற ஒரு ஊருக்கு டிராவல் பண்றாங்க. வர வேண்டிய ஊருக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த இடத்துல சோமன் எந்த ஒரு பொண்ணையும் பார்த்து வச்சிருக்க மாட்டாரு. நம்ம பொறுமையா தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க வேலைக்கு ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. ஒரு ரூம் பிடிச்சு தங்கிட்டு இருக்காங்க. சோமன் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற காசெல்லாம் எண்ணி வையே, நான் யாரையாவது பார்த்து பேசி கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி காசெல்லாம் எண்ணி பாக்குறாரு. இவருக்கு தேவையானதுல பாதி காசு கூட இன்னும் கிடைக்கல. என்ன பாதி கூட கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் சோமன் இருக்காரு பாத்தீங்களா, இம்ரான் ஒரு நபரை கூட்டு வந்திருக்காரு. இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் பேச வைக்கிறாரு. இந்த ஊர்ல வசதியான ஒரு நபர் இருப்பாரு. வருஷம் 10 பேருக்கு ஃப்ரீயா கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு 3 தங்க காயினும் தருவாரு. அதுக்கு மாப்பிள்ள பொண்ணை செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ராசஸ்ல இம்ரானும் ஒருத்தரா இருப்பாரு. இத பத்தி எல்லாம் சோமன் சொல்லிட்டாரு. உன் பேரையும் சேர்த்துட்டா நமக்கு ஒரு 3 காயின் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக தான் இம்ரானுக்கு இந்த இடத்துல ஊத்தி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இம்ரான் கமிஷனா இவ்வளவு காசு வேணும்னு கேக்குறாரு. நாங்க தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோவும் இதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, அப்படியே வந்தாலும் இம்ரான் பார்த்துப்பான், நீ அவனை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் பார்த்து இம்ரானை கவனிச்சிட்டு இருக்காரு. இம்ரான் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஃபேக்கான பேர் ஹீரோக்கு கொடுத்துடுறாரு. இப்ப அந்த பேர் மூலியமா அந்த இடத்துல ரெஜிஸ்டர்லாம் பண்ண வச்சிடுறாரு. இம்ரான் கிட்ட பேசின காசை தந்துடுறாங்க. இம்ரான் என்ன சொல்றாருன்னா, 5ன்ற மாதிரி உன்னோட பேரை கூப்பிடுவேன், நீ அப்ப வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க. அதாவது அந்த 10 மாப்பிள்ள 10 பொண்ணுங்க உட்காந்து இருக்காங்க. இம்ரான் தான் அந்த இடத்துல ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி 3 தங்க காயினை தந்துட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி ஹீரோவோட டர்ன் வந்துருது. இம்ரானும் 5ன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு பேர் வச்சார்ல, அதை சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை கவனிக்க மாட்டாரு. இப்ப இம்ரானும் திரும்ப திரும்ப பேரை சொல்றாரு. அதுதான் நம்மளோட பேருன்றதை ஹீரோ மறந்துடுறாரு. யாரையோ கூப்பிடுறாரு போல அப்படின்ற மாதிரி உட்காந்து இருக்காரு. இப்ப சோமன் இருக்காருல, ஒன்னதான் கூப்பிடுறான் போன்ற மாதிரி சிக்னல்ல புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் வேகமா ஸ்டேஜுக்கு ஏறி வராரு. இப்ப அடுத்ததா லைலா வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. கூட்டத்துல இருக்க லைலான்ற ஒருத்தங்க மட்டும் ஏறி வந்துட்டு இருக்காங்க. அந்த லைலாவை பாக்குற ஹீரோவும் சோமனும் செம்மையா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது தான் லைலா நடந்து வந்துட்டு இருக்கிறத கவனிச்சிருப்பாங்க. ஆளு நல்லா இருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப லைலாக்கு பின்னாடி வேன்ல சில ஆட்கள்லாம் வராங்க. அதுல ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, என்னோட அண்ணனை சாவடிச்சுட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறியா, விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் கேட்க மாட்டான், ஆட்களை விட்டு அடிக்க சொல்றான். இவங்களும் தடுத்த ஆட்கள் கூட சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஆட்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுருப்பாங்க. என்ன இந்த அளவுக்கு சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக்லாம் ஆயிருப்பாங்க. இப்ப லைலா தான் பொண்ணுன்னு தெரிஞ்சோட ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. இப்ப தள்ளி நிக்கிற சோமனை பார்த்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல வச்சு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதனால அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்களும் 3 காயினை தராங்க. ஹீரோ வாங்குறதுக்காக வராரு. ஆனா லைலா இருக்காங்கல்ல, இது என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கையில வாங்கிடுறாங்க. லைலாவும் இருக்க காசெல்லாம் எண்ணி பர்சுக்குள்ள வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த 3 கோல்டு காயினை பர்சுக்குள்ள வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. திடீர்னு இவங்க மனசு மாறிடுது. 2 காயினை மட்டும் பர்சுக்குள்ள வைக்கிறாங்க. ஒரு காயினை இவங்களோட ஜாக்கெட்குள்ள வச்சுக்கிறாங்க. ஹீரோக்கு அந்த ரூம்குள்ள போவே பயமா இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தோணுது. நம்ம கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்னடா பேசிட்டு இருக்க, அவகிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அந்த காசையும் அந்த 3 காயினையும் தூக்கிட்டு வந்துரு, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு பயமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே தான் ஹீரோ கிளம்புறாரு. ஹீரோவும் உள்ள வரலாமான்னு பர்மிஷன் கேட்டு தான் ரூம்குள்ள வராரு. ஹீரோ இவங்களை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறது இவங்களுக்குமே நல்லா தெரியுது. நானும் காலையில இருந்து கவனிக்கிறேன், என்னை பார்த்து நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இல்லங்க, இன்னைக்கு காலையில நீங்க சண்டை போட்டதெல்லாம் பார்த்தேன், அதனால தான் பயமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. எதனால அந்த ஆட்கள் கூட சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை லைலா இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா 7 வருஷத்துக்கு முன்னாடி லைலாக்கு ஒரு நபர் கூட கல்யாணம்லாம் ஆயிருக்கும். ரொம்ப சந்தோஷமா தான் இவங்க கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவருமே ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. லைலா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் கடை மாதிரி வச்சு ரன் பண்ற வேலை தான் பாப்பாரு. இவங்க சாப்பாடு கொடுக்கறதுக்காக நடுவுல போவாங்க. அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறதுக்காக போறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் வேற ஒரு லேடி கூட அஃபேர்ல இருக்காருன்னு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னா பயங்கர டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்து இவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க கோவப்பட்டு பேசுறாங்க. பதிலுக்கு அவரும் கோவப்பட்டு பேசுறாரு. ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்னதா தள்ளுமுள்ளி ஏற்படுது. கோவப்பட்ட ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சமயம் ஒரு கத்திரிக்கோள் மாட்டுது, அதை வச்சு அட்டாக் பண்ணிடுவாங்க. இவங்க அட்டாக் பண்ணதுல அவர் இறந்தே போயிருப்பாரு. அதனால 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போது அந்த தம்பி பிரச்சனை பண்றதுக்காக வந்தான், அதனால தான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பண்ணது சரிதானேன்னு கேக்குறாங்க. இவரும் பயத்துல சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வாங்க இப்ப படுத்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே இந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டாங்களா அப்படின்றத ஹீரோ கவனிக்கிறாரு. தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா சைலண்டா அவங்கள விட்டு விலக ஆரம்பிக்கிறாரு. இப்ப கபோர்டை ஓபன் பண்ணி செக் பண்றாரு. அவங்க வச்ச பர்ஸ் கிடைச்சிருது. பர்சுக்குள்ள இருக்க காசு அந்த 2 கோல்டு காயினை எடுக்கிறாரு. இப்ப கிளம்பும் போது அந்த காயினை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. நல்ல வேலையா அந்த சத்தத்துல அவங்க முழிக்கல, திரும்பி மட்டும் படுக்கிறாங்க. இவரும் பொறுமையா அந்த காயின் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்படி கிளம்பலாம்னு நினைக்கும் போதுதான் ஜாக்கெட்குள்ள அவங்க ஒரு காயினை வச்சாங்க பாத்தீங்களா, அந்த காயின் இவரோட கண்ணில் படுது. அந்த காயினையும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. ஆனா எடுக்கிறதுக்காக பக்கத்துல போகும்போது அவங்க முழிச்சிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. முழிச்சா நம்ம மாட்டிப்போம், அதனால இந்த காயின் போனா போது நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதே சைலண்டா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஜோசப் அப்பா இருக்காருல்ல, ஜோசப்ப போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அவனை பத்தி சரியா விசாரிக்காம என்னோட பொண்ணோட லைஃபையே அழிச்சிட்டியடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஏன்னா ஹீரோ போய் 2 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஏமாந்துட்டோன்றது இந்த ஃபேமிலிக்கே நல்லாவே தெரியுது. இப்ப ஜோசப்பும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் கிளீன் பண்ணும் போது இந்த பேப்பரை பார்த்தங்க, இந்த பேப்பரை நீங்களும் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. இவரும் ஒய்ஃபு கிட்ட இருக்க பேப்பரை வாங்கி பாக்குறாரு. ஹீரோ இப்ப லைலாவை கல்யாணம் முடிச்சாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் போட்டோ எடுத்திருப்பாங்க. அதுதான் நியூஸ்ல வந்திருக்கு. சோ ஹீரோ இங்கதான் இருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ஹீரோவை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதோட 3rd எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அது அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.